ஏப்பா மனுஷிய கொஞ்சம் கௌரவமாக வாழ விடுறீங்களா? புதுசாக ஒரு செயின் போட்டிருக்கீங்களே, அது வந்து கோல்டான்னு சொல்லி கேட்டீங்க. எனக்கும் அது கோல்டாக இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் அது கோல்டு இல்லைங்க, கவரிங் தான். சரி, ஒரு டைம் மெசேஜ் வந்துச்சு, அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் விட்டுட்டா யாரும் திரும்ப கேட்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து அந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. நம்மக்கிட்ட இருந்த நகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டும் போது கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுனால அதை பேங்க்கில் வச்சுட்டோம். நகை அப்படிங்கிறது ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தாங்க அந்த நகையே. வீட்டில் நகையை வச்சுட்டு வெளியில் நம்ம கடன் வாங்கி கட்டுறோம் அப்படின்னா அது லாஸ் நமக்கு தான். அதனால சரின்ட்டு வீட்டில் இருக்கிற நகையை அடமானம் வச்சுட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அதை திருப்பிடலாம் நினச்சிட்டு ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது நகையும் வாங்க முடியாது, இப்போதைக்கு அடமானம் வச்சதும் திருப்ப முடியாது போல. எல்லா கால சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சரி வாங்கிடலாம் போன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போலாம் நல்ல குணமா இருக்குதா, நல்ல பொண்ணா அப்படின்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போட்டுட்டு இருக்கிற தங்கத்துக்கு தான் மதிப்பே. எங்கேயாச்சும் வெளியில போறோம் அப்படின்னா நம்ம கழுத்த காதை தான் பார்க்குறாங்க, ஏதாச்சும் பவுன் போட்டிருக்கிறோமான. உலகத்துல கழுத்து நிறைய பவுனு நெக்லஸ் விலையிலுன்னு நம்ம தங்கத்திலேயே போட்டுட்டு போகும்போது நல்ல மதிப்பு. இதுவே நல்ல குணமா இருந்து கொஞ்சம் எளிமையா போனோம்னா அவங்களுக்கு மதிப்பே இருக்காது. எங்கேயுமே பணத்துக்கும் நகைக்கும் தான் மதிப்பு. இந்த மாதிரி அனுபவம்லாம் எனக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தோசை, அது கூட வந்து சாம்பார் தான். குழந்தைங்கலாம் ஸ்கூல் அனுப்பி விட்டு தோட்டத்துல வந்து கொஞ்சம் காய்கறி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிருந்தேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.